நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, விழுப்புரம் மாவட்டம் ஒருகோடி கிராமத்தில் இருக்கேன். விழுப்புரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒருகோடி கிராமம். இதுதான் அந்த கிராமம் பாருங்கள், அந்த தூரத்தில் தெரியுது. இதுக்கப்புறம் அந்த கிராம வயல்வெளிகள் பாருங்கள். இங்கே வந்து எங்கே வந்திருக்கோம்னா, முத்தாம்பிகை உடனாகிய அபிராம ஈஸ்வரர் ஓலை படித்த நாயகி உடனாகிய கோடி கொடுத்த நாதர் ஆலயத்தில் இருக்கோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த 2000 ஆண்டுகளுக்கு பழமையானது. பாண்டிய மன்னர்கள் கட்டியது. இந்த பாண்டிய மன்னர்கள் கட்டியதுக்கான சான்று நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த கோவில் பாருங்களேன். இங்கே 1 கோடி சித்தர்கள் வந்து வழிபட்டதாகவும், இங்கே நம்ம வந்து என்ன குறைகள் தீர்த்த வந்து வேண்டிட்டு போனோம்னா நம்மளுக்கு இறைவன் வந்து அந்த குறைகளை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றாங்க. 2வது இந்த கோவில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிக சிறிய வாயிலிருந்து வணங்கக்கூடிய ஒரு சின்ன வாயில். அதாவது சிவன் கோயிலுக்கு போனால் எல்லாருக்கும் தெரியும், பெரிய வாசல் வழியாக போய் தான் சாமி வணங்குவோம். இங்கே அப்படி இல்லை. உலகத்திலே மிக சின்ன வாயில், குட்டி வாசல் வழியாக ஒரு துளை வழியாக சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதைத்தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, ஒரு பாழடைஞ்ச கோயில் இருக்கு பாருங்களேன். இது ரொம்ப பழமையானது. இது பாண்டிய மன்னர்கள் கட்டியதுக்கு அடையாளத்தை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா முதல் நாகநாதர் வச்சுருக்குறாங்க. இங்கே நாகருடைய சிற்பம் வச்சுருக்காங்க. 2 நாகம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இருக்க சிலைகளும் ரொம்ப பழமையாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு அரச மரமும் ஒரு ஆலமரமும் 1000 ஆண்டுகளை தாண்டி இங்கே இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், இந்த அரச மரமும் அந்த ஆலமரமும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள், வயல்வெளிகள் சூழ்ந்த இடத்துல, இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்குது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்னமும் நாகங்கள் பூஜை பண்ணுது அந்த கோவிலில். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது. இப்போ கூட நாங்கள் வரும்போது கூட ஒரு பாம்பு அங்கே சட்டை கழட்டி வச்சு அதை காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம அந்த கோவிலுடைய இதுக்கு தான் வந்துட்டோம். கோவில் எவ்வளோ அழகாக அப்புறம் இது போட்டு வச்சுருக்காங்க, சிமெண்ட்டு போட்டு நல்லா பாதுகாத்து வச்சுருக்காங்க. ரொம்ப பழமையான ஆலயம், ரொம்ப பழமை. இங்கே வந்து நந்திகேஸ்வரர் இருக்கார், குரு பகவான் இருக்கார், நந்தி இங்கே வந்து சிறப்பு வாய்ந்த நந்தி. அதாவது தலையை வந்து சாட்ச மாதிரி இருக்கும். அந்த நந்தியும் பார்ப்போம் வாங்க. இங்கே இந்த ஆலமரத்தை பாருங்கள், எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற ஆலமரங்கள் விழுது விட்டு ரொம்ப பழமையாக இருக்குது. இந்த அரச மரமும் ரொம்ப பழமையான மரம். இங்கே பாருங்கள், ஒரு கிணறு இருக்குது பாருங்க. இங்கே இந்த கிணறோட பழமையை பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்கை போட்டிருக்காங்க. இதுதான் வேதனைக்குரிய விஷயம். அதோட அந்த செங்கல் அமைப்பு பார்த்தீங்களா, எத்தனை ஆண்டு பழமைன்றது அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதோட வடிவமைப்பு பயங்கர பழமையாக வச்சுருக்காங்க. இந்த நாகநாதருக்கு கீழே ஒரு அரச மரத்துக்குள்ள நாகநாதர்களும் விநாயகர் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு விநாயகர் இருக்குது. வாங்க விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு கோவிலாக பார்த்துட்டு வரோம். விநாயகர் வச்சுருக்காங்க. விநாயகர் ரொம்ப பழமையாக இருக்கார். விநாயகரோட சிலையை பாருங்கள், எவ்வளோ பழமையாக இருக்கார் பாருங்கள். இந்த கிராமத்து பேரை கேட்டிங்களா, 1 கோடி. கிராமத்து பேர் எவ்வளோ விசித்திரமாக இருக்கு பாருங்க. 1 கோடின்னு அந்த கிராமத்தோட பேர். இங்கே வந்து ஒரு கோயில் வந்து பாலடைஞ்சிருக்கு. அதாவது கோபுரம்லாம் கட்டியிருக்காங்க. மேலே சுதையில் இருக்காங்க. ஃபுல்லாக கல்லால் கட்டப்பட்டது. கல்லால் கட்டி பாலடைஞ்சு அப்படி நிற்கிது பாருங்கள். எவ்வளோ பெரிய மதில் சுவர் எழுப்பியிருக்காங்க பாருங்க. அந்த சுவர் எவ்வளோ பழமைன்றதை அந்த கற்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இதுதான் 1 கோடிநாதருடைய விமானம். மேலே கலசம் எதுவும் இல்லை, ஆனால் அது பழமையாக அப்படியே நிற்கிது. ரொம்ப வருஷங்களாக கட்டி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பல ஆண்டுகளாக இந்த இடத்துல அதாவது கீழே வந்து சுதையெல்லாம் கட்டி, மேலே கோபுரம் சுதையில் கட்டியிருக்காங்க. கற்கள் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு புனரமைச்சதாக சொல்கிறாங்க. இங்கே முருகன் இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார். இங்கே கையில் வேலோட பாலமுருகனாக வீட்டு இருக்கிறார். அப்படிங்க வாங்க. இங்கே வந்து குரு பகவான் இருக்கார். குரு பகவான் குறையெல்லாம் தீர்க்கும் குரு பகவான் சன்னதி. அந்த சிலையை பார்த்தீங்களா, எவ்வளோ பழமையாக இருக்குன்னு. வாங்க அப்படியே போவோம். இந்த கோயிலுடைய அந்த இதை பாருங்கள், சுதைகளை பாருங்கள். பழைய அந்த வடிவமைப்புலையே வச்சுருக்காங்க, அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு இது மேலே கொஞ்சம்
சிமெண்ட்டுகளை பூசி அதை வந்து விழுகாத அளவுக்கு வரணம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சங்கடங்களை தீர்க்கும் சண்டிகேஸ்வர பெருமான். அதாவது சண்டிகேஸ்வரர் சிவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர் இவர் இருக்கிற அந்த பக்கத்துல. இந்த கோமுகம் இருக்கு பாருங்க இந்த பக்கத்துல. இங்க பாம்பு இருக்கிறதுக்கான அடையாளத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இங்க பாருங்க பாம்பு எப்படி சட்டை கழட்டி இருக்கு பார்த்தீங்களா. இது வேற பாம்பு வந்து இவ்வளவு தூரம் ஏற முடியாது. நல்ல பாம்பு தான் அந்த மலைக்கு ஏறி, நல்ல பாம்பு குட்டி தான். இந்த மதில் சுவத்துல பூரா பார்த்தீங்கன்னா தேன் கூடுகள் நிறைய இருக்குங்க பாருங்களேன். அந்த பொந்தந்தேன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள பூரா ஈச்சை நிறைய இது பண்ணி பொந்தந்தேனுக்குள்ள வந்து, அதாவது உள்ள வந்து கேப் இருக்கு, இந்த இருக்கு பாருங்க, உள்ள வந்து ஈ இருக்கு பார்த்தீங்களா, பொந்தந்தேன்னு சொல்லுவாங்க. இதை உடச்ச தேன் உள்ள இருக்கும். இந்த பாம்பு சட்டையை பார்த்தீங்களா இப்படி கழட்டிட்டு வச்சிருக்கு. இங்கே வந்து வில்வ மரம் இருக்கு. வில்வ மரம் தான் ஸ்தலவிருட்சமாக இருக்கு. இதுதான் அம்மனுடைய விமானம். அம்மனுடைய விமானமும் அவருங்க கருவறையும். இங்கே பாருங்க எவ்வளோ தேனி ஈச்சை இருக்கு பார்த்தீங்களா. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ள தேன் அப்படி அடையாக கட்டியிருக்கும். முத்தாம்பிகை, உங்களுக்கு பேர் முத்தாம்பிகை. இன்னொன்று ஓலை படித்த நாயகி. அவங்க பேர் 2 பேர் வச்சிருக்காங்க, முத்தாம்பிகை, ஓலை படித்த நாயகின்னு. இது பின்பக்கம் வந்திருக்கோம். இங்க வந்து ஒரு, அதாவது இப்போ ஒரு கல்லுல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, பக்கத்துல வந்து ஒரு ஆறு மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு. எவ்வளோ இயற்கையா இருக்கு பாருங்க. நிறைய மூலிகைகள் நிறைஞ்சிருக்கு. ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்டு சிவனை வந்து வழிபட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது. அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு ஒரு கோடி கிராமம்ன்றாங்க. இருக்க சிலைகள்லாம் ரொம்ப பழமையா இருக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாகவும் வியப்பாகவும் இருக்கு. இங்க பாருங்களேன் வச்சிருக்காங்க பாருங்க. இது பார்க்க கொற்றவை சிலை மாதிரி தான் இருக்கு பாருங்க. அது தெரியுது பாருங்க. வன்னி மரம்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வன்னி மரம்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வில்வங்கள் நிறைய இருக்குங்க. ரொம்ப, அதாவது இந்த கோயில் பக்கத்தில் வீடுகளே கிடையாது. இது ஒரு வயல்வெளி சூழ்ந்த இடத்துல ரோட்டு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஆறு மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கு. ரொம்ப அற்புதமான இடம். பாருங்க தெருப்பை புழுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இந்த பக்கமா. இங்கே 2 சிலைகள் இருக்கு பாருங்க. என்ன சிலைகள்னு எழுதி போடல, ஆனால் பாறையிலே வடிச்சிருக்காங்க. அந்த பாறையிலே வடிவம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இயற்கை சூழ்ந்த இடத்துல அந்த ஆலமரமும் இதுவும் எவ்வளோ அழகாக, அந்த ஆலமரத்து சத்தமும் அந்த அரச மரத்தோட இலை சத்தமும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வாங்க நம்ம அந்த உலகத்திலே மிக சிறிய வாயிலை பார்ப்போம். பார்த்து அது வழியே சிவனை வழிபாடு பண்ணுவோம். அதுக்கடையில் நான் வந்து இந்த பாண்டியர் அரசர்கள் கட்டினதுக்கான சான்றை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இங்கே மீன் சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வழிபாடு பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த மீன் சின்னத்தை கூட வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த மீன் சின்னத்துக்கு பொட்டு வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாண்டிய மன்னர்கள் கட்டியதுக்கு அடையாளம். இது கற்கல்ல, இது பழைய கற்கல்ல இருக்கு. கற்கல்லாம் கட்டியிருக்காங்க, எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. அருள்மிகு கோடி கொடுத்த நாதர் தரிசிக்க உலகிலே மிகச்சிறிய வாசல். இங்க இருக்க நந்தியை பாருங்களேன். நந்தியோட கழுத்து பகுதி வித்தியாசமா இருக்கும், முகத்தை நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க பாருங்களேன். நந்தியோடது அமைப்பு வித்தியாசமா இருக்கு. அங்க அப்படியே அதை வெளியே பாருங்க, கோடி கொடுத்த நாதரை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எவ்வளோ அற்புதமாக சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு பாருங்களேன். இந்த கொம்பு கடையில் பாருங்களேன், அதை பார்த்தீங்கன்னா அதை எதாவது சிவபெருமானை தரிசிப்பது கொம்பு கடையில் தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு. நந்தியோட கொம்பு கடையில் தரிசனம் பண்ணணும். நந்திக்கு ஊட நம்ம போகக்கூடாது. நந்திக்கு ஊட போவது பாவம் சொல்லுவாங்க. எப்போ வழிபட்டாலும் நம்ம வழிபட்டு சிவனை வழிபட்டு சுற்றி தான் வரணும். சுற்றி வந்து இந்த பக்கம் வழிபடலாம், இங்கிட்ட வழிபடலாம். நந்திக்கு ஊட மட்டும் போகக்கூடாது. எவ்வளோ அற்புதமான ஒரு சிவாலயத்தில் இருக்கோம் பாருங்களேன்.
கோடி கொடுத்த நாதர். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, இங்க வந்து வணங்கிட்டு போனீங்கன்னா இறைவன் வந்து உங்களுக்கு கோடிகளை தருவார் அப்படின்னு சொல்றாங்க. இதாவது முன்பக்கத்துக்கு வந்துட்டோம். இங்க ஒரு பலிபீடம் இருக்கு பாருங்க, இங்கேயும் ஒரு பலிபீடம் இருக்கு, எழுதி போட்டுருக்காங்க. 1 கோடி சித்திர வழிபட்ட ஆலயம். அருள்மிகு முத்தாம்பிகை உடனாகிய அபிராமேஸ்வரர் ஸ்ரீ ஓலைபடித்த நாயகி உடனாகிய கோடி கொடுத்த நாதர் ஆலயம். வாங்க இப்போ வந்து ஓலைபடித்த நாயகியை பார்க்கலாம். கோயில் பூட்டி இருக்கு, ஆனால் வந்து நம்ம கூட்டம் திறப்பாங்க, பூசாரியோட நம்பர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இவங்க தான் ஓலைபடித்த நாயகி. எவ்வளோ அழகாக வீட்டிருக்காங்க பாருங்க. அம்மனும் சுவாமியும் ஒரே இடத்துல இருந்து வழிபாடு பண்ணலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் வழிபட்டு போனோம்னால நம்மளுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும்ன்றாங்க. ஏன்னா 1 கோடி சித்தர்கள் வழிபட்டு இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது இங்கே நம்மளுக்கு வேண்டும் வரங்களை தருபவர் இந்த ஓலைபடித்த நாயகியும் கோடி கொடுத்த நாதரும். கோடி கொடுத்த நாதர் நம்மளுக்கு இங்கே வந்து வணங்கிட்டு போனோம் கோடிகளை தருவார் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம வழிபாடு பண்ணணும். வந்து நீங்களும் கண்டிப்பாக விழுப்புரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓலைபடித்த நாயகி உடனாகிய கோடி கொடுத்த நாதர் ஆலயத்துக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வில் எல்லா வளங்களையும் இந்த கோடி கொடுத்த நாதர் அருள்வார். வாழ்க்கையில் கோடி யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் இந்த கோடி கொடுத்த நாதரை வந்து வழிபாடு பண்ணுங்க. இந்த கிராமத்து பேர் 1 கோடி கிராமம். இந்த கிராமம் விழுப்புரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோயிலூர் செல்லக்கூடிய சாலையில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வழிபாடு போடுங்க. அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.